Hello dudes. So welcome. இந்த வீடியோவில் லோக்கல் WP அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம லோக்கல் சிஸ்டமில் வேர்ட்பிரஸ் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு இந்த லோக்கல் WP அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை லைவ் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அதை டெஸ்ட் பண்ணவும் டெவலப் பண்ணுறதுக்காகவும் அதில் ஏதாவது பக்ஸ் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்காகவும் நம்ம லோக்கல் WP அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணுறோம். அதனால என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோஸ்ட் பண்ணி ஒரு வெப்சைட்டில் நிறைய பக்ஸ் இருந்துச்சுன்னா அது வர விசிட்டர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால லோக்கல் WP டூலை யூஸ் பண்ணி அதை நம்ம ஃபஸ்ட்டே டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக ஹோஸ்ட் பண்ணது வசதியாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி லோக்கல் WP இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் லோக்கல் WP சர்ச் பண்ணிங்கன்னா localwp.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான். இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இல்லை டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணீங்களோ அது தன்மையாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து ஆர்கனைசேஷன் டைப் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஃப்ரீலான்ஸராக ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃப்ரீலான்சர் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஒர்க் இமெயில் கொடுத்துட்டு கெட்டிங் நவ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நான் இங்கே வந்து டவுன்லோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் காமிக்கும். anyone who use this computer நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. எஸ்ஆர் நோ கேட்கும், எஸ் கொடுங்க. கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்தோன்னே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு ஓப்பன் பண்ணுவான்னு கேட்க நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே, இப்போ லோக்கல் WP டூலை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் சைட் ஆட் பண்ணணும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் இருக்கும். ஆட் லோக்கல் சைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் நியூ சைட் ஆர் கிரியேட் ஃப்ரம் ப்ளூ பிரிண்ட் இருக்குது. ஸோ நம்ம கிரியேட் நியூ சைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கண்டினியூ கொடுத்தோம்னா சைட்டோட நேம் கேட்கும். ஸோ சைட் நேம் கேட்கும். இல்லை மை போர்ட்ஃபோலியோ டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன நேமில் அது வேணும் அப்படிங்கிறது கேட்கும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் வெப்சைட்டில் போடும் போது தான் உங்களோட வெப்சைட் விசிபிளாக இருக்கும். ஸோ நமக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு டேரெக்டாக அதுலேயே இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டினியூ. ஸோ ப்ரிஃபர்ட். ஸோ என்ன PHP வெர்ஷன் என்ன வெப் சர்வர் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ வேர்ட்பிரஸ் யூசர் நேம். ஸோ நான் இங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே உங்களோட இமெயில் அட்ரஸ். கொடுத்து ஆட் சைட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் ஏதாவது எஸ் கொடுத்து அலோவ் கொடுங்க. ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இங்கே ஸ்டாப் சைட்னு வந்துச்சு. விச் மீன்ஸ் நம்மளோட இப்போ வெப்சைட் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை செக் பண்ணோம்னா ஓப்பன் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரௌசரில் மை portfolio.local அப்படிங்கிறது நம்மளோட வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இதோட அட்மின் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா ஸோ இதோட அட்மின் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா WP admin அப்படிங்கிற பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணும்போது கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். ஸோ கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா வேர்ட்பிரஸ் அட்மின் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அப்கமிங் வீடியோஸில்
எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை WordPress யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.